வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டர் சேனல். நம்ம ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து எடுத்திருந்தோம். அந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட என்ட்ரி பிரைஸ், நம்ம எக்ஸிட் பண்ண பிரைஸ் எல்லாமே வந்து இங்க இப்ப நீங்க டிஸ்ப்ளேல வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல எதுக்காக ஸ்விங் என்ட்ரி போனோம்? நம்ம எதுக்காக உடனே வந்து நம்ம ஒரு 3.5% ப்ராஃபிட்லயே வந்து க்ளோஸ் பண்ணணும்ன்றது நம்ம ஒன் பை ஒன்னா ஃபுல்லாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஹிந்துஸ்தான் சிங்க பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம லைவ் மார்க்கெட்லயே யூடியூப் லைவ்லயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹிந்துஸ்தான் சிங் வந்து ஸ்விங் என்ட்ரி வந்து ட்ரேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சில பேர் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நேத்து வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க்ல வந்து ட்ரேட் போயிருந்தேன். ஓகேங்களா. அதாவது ரூ. 470.30 வந்து என்ட்ரி போயிருந்தேன். 178 குவான்டிட்டி. அதே மாரி நம்ம செல் பண்ண பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 478.60 மொத்தமா வந்து ஒரு ரூ. 18 30 காசு நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 3.5% நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். நான் ஏன் வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங்க நேத்து என்ட்ரி போயிட்டு, இன்னைக்கே நான் வந்து குளோஸ் பண்ணிட்டேன் அப்டின்னா, நான் யூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பே லேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன். பே லேட்டர் அப்டின்றது நம்ம கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அமௌண்ட் குடுப்பாங்க. ஓகே. நம்ம என்ன பண்ணணும், புரோக்கர் குடுக்குற அமௌண்ட்க்கு வந்து பெர் டேக்கு வந்து 23 25 நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ற மாரி வரும். ஓகேங்களா. நம்ம எந்த அளவுக்கு நம்ம மார்ஜின் புரோக்கர் கிட்ட இருந்து வாங்குறோமோ பே லெட்டர்ல, அதுக்கான அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ற மாரி வரும். அதுவும் இல்லாம நம்ம லீவரேஜ் எடுக்கிறோம். ஓகே. அந்த லீவரேஜ் எடுக்கும்போது என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம ஜெனரலா ஸ்விங் ட்ரேடிங்ன்னும்போது ஒரு 3 டேஸ், 4 டேஸ், 5 டேஸ்ன்னு ஹோல்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி வந்து நம்ம இதுக்கு பண்ண முடியாது. அப்படி ஹோல்ட் பண்ணோம்னாக்கா, ஒரு வேள மார்க்கெட் வந்து அகைன்ஸ்ட்டா போச்சுன்னா, நமக்கு ரிஸ்க் வந்து அதிகமாயிடும். ஓகேவா. நம்ம கேபிட்டலோட ரிஸ்க் என்ன ஆயிடும் உங்களுக்கு அதிகமாயிடும். அதனால தான் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த பே லேட்டர் ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணும்போது மட்டும், என்னோட ப்ராஃபிட் டார்கெட் வந்து எவ்வளோ நான் வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, 3% டூ 4% மேக்ஸிமம் வந்து 5% கொண்டு போவேன். பட் நான் வந்து ரிஸ்க் இல்லாம பண்றதுக்காக என்ன பண்ணேன்னா, ஒரு 3ல இருந்து 4% மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவேன். ஏன்னா, இந்த ஒரு ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் கேப்பிட்டல் நம்ம போட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுப்போம் பார்த்தீங்களா? அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட் நமக்கு இங்க வந்துரும். ஓகேங்களா. இப்ப ஆக்சுவலா வந்து பாருங்க, இங்க வந்து பை வேல்யூ வந்து ரூ. 82,000 காமிக்குது. ஆனா, நான் வந்து இந்த இந்துஸ்தான் ஜிங்க்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 24,000 மட்டும் தான். மீதி மார்ஜின் எல்லாமே எனக்கு யார் குடுத்தது? கோட்டக்லருந்து நான் மார்ஜினா வாங்குனது தான். ஓகேவா. 24,000க்கு இந்த அமௌண்ட்ன்றது நல்ல ஒரு வேல்யூ தான். சரிங்களா. அதுக்காக தான் நான் பண்ணேன் சீக்கிரமா குளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் எதுக்காக இந்த ஒரு ட்ரேட் போனேன் அப்படின்ட்டு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் நீங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 178 ஷேர் நான் வந்து பை பண்ணியிருப்பேன். 178 ஷேர் வந்து செல் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா நான் பை பண்ண குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 180 குவான்டிட்டி. நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராஃபிட்ட புக் பண்றதுக்கு முன்னாடி 2 ஷேர வந்து கேஷ்ல மாத்திட்டேன். ஏன்னா, எனக்கு வந்து ரூ. 3,000 ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா? அந்த ரூ. 3,000 ப்ராஃபிட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து ப்ராஃபிட்ல வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன், என்னோட சேனல் பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் பிளான்டர் சொல்லிட்டு. அந்த சேனலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ப்ராஃபிட் என்ன பண்ணுவேன், வெல்த்துக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி வைக்கணும். ஓகே. அத பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு சின்ன மார்ஜின் அமௌண்ட் ஒரு 120 நம்ம வந்து மார்ஜின்ல வாங்கியிருந்தோம். ஒரு ரூ. 3,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, அதுல ஒரு 2 ஷேர் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன் நானு, பொசிஷனலா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. அது வந்து என்னோட வெல்த் கிரியேஷன். அதாவது நான் லைஃப் டைம் அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணுவேன். எனக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். போனஸ் வந்தா போனஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணி வச்சுட்டோம் நம்ம அதுக்கு. ரிமைனிங் குவான்டிட்டி மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க வந்து செல் பண்ணிட்டோம். ஓகே. மொத்தமா ரூ. 3,500 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா. இதான் வந்து அ நம்ம பண்ண ட்ரேடோட டீட்டெயில்ஸ். இது இல்லாம இன்னும் ஒரு 2 ஷேர், 3 ஷேர் நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அதுவுமே மார்ஜின் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அத பத்தி நான் உங்களுக்கு போக போக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னென்ன ஸ்டாக்லாம் ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம பேக் டூ நம்ம மார்க்கெட் ஃபுல்லோட சார்ட்குள்ள வந்துருவோம். இப்போ வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலோட இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் இருக்கு இல்லையா? இந்த சார்ட் நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா வந்து நான் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட்ல சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த டேல இருந்து என்ன பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா. அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங்க வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ட கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஹிந்துஸ்தான் ஜிங்க் இந்த ஒரு டே இருக்கு இல்லையா? அதாவது 25ஆம் தேதி. 25ஆம் தேதி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்ட விட்டுட்டு மார்க்கெட் வெளிய போய் குளோசிங் வச்சுச்சு. ஓகேங்களா. குளோசிங் வச்சதுனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நெக்ஸ்ட் டே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். ட்ரெண்டிங்கா வந்து மார்க்கெட் மேல போகும்ன்றத நான் வந்து இங்க இருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுனா, அது பண்ணாம மண்டே வந்து பையருக்கு அகைன்ஸ்டா ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. பையர் ரிஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணா, ஸ்ட்ரெய்ட்டாவே கீழ வரான். கீழ வந்துட்டு அதாவது எப்பயுமே என்ன பண்ணும்னா, இந்த வேல்யூ ஏரியா ஹைல வந்து ரிஜெக்ஷன் குடுக்குது அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணும், அங்க இருந்து வேல்யூ ஏரியா லோவர்க்குள்ள வரும். அதுபடி மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, லோவர்க்குள்ள வந்துருச்சா? இதுவுமே வந்து நமக்கு வந்து இங்கேயே நம்ம பை பண்றது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் அத நம்ம பிளாங்க்கா பை பண்ணாம, ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் விச் மீன்ஸ் இங்க இருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணா கொஞ்சம் சேஃபா பண்ணலாம். அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள்லயே நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அவன் ஃபுல்லா மார்க்கெட்ல வந்து என்ன பண்றான் உங்களுக்கு வேல்யூ ஏரியாவ. எங்க பில்ட் பண்றான் பாருங்க. வேல்யூ ஏரியா லோக்கு கீழ பில்ட் பண்றான். இப்ப மார்க்கெட் நீங்க குளோசிங் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான ட்ரெண்ட் வந்து ரெடியாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதே ஈக்குவலா என்ன பண்றான் மண்டே. கீழ வந்து குளோசிங் வச்சுட்டு மார்க்கெட் கீழ போறதுக்கும் ரெடி ஆகுற மாரி நம்மகிட்ட காமிச்சுட்டான். ஓகேவா? அப்ப நம்ப இந்த பை சைட ட்ரஸ்ட் பண்றதா, செல் சைட ட்ரஸ்ட் பண்றதா அந்த ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து அந்த அக்செப்டன்ஸ் அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரூல நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து எந்த பக்கம் மார்க்கெட் போகுதுன்னு நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஓவராலே மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? இந்த ட்ரெண்டிங் என்ன டைரக்ஷன்ல இருக்கோ, அது பக்கம் தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து இண்டிகேஷன் பண்ணுச்சு. பட் மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்றதுக்காக மார்க்கெட் என்ன பண்ணான்? கீழ வந்திருக்கான். இப்ப அகைன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த நேத்து நான் சொல்றேன். ஓகே. நேத்து என்ன பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டு
நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க எப்படி வந்து பையர ரிஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வந்துச்சோ, இந்த டே ஓப்பன் ஆகும்போது என்ன பண்றான்? வேல்யூ ஏரியாவுக்கு உள்ள தான் ஓப்பனே பண்றான். ஓகேங்களா? அதாவது நான் இந்த டே இது சொல்லல. இந்த ஒட்டுமொத்த ரேஞ்சோட அந்த பிக்ஸ் ரேஞ்ச் மார்க்கெட் ஃபைல் இருக்கு இல்லையா? அந்த லெவல்ஸ் நான் சொல்றேன். இன்சைட்ல தான் ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே என்ன பண்ணுது உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ ஏரியா லோ ரிஜெக்ட் பண்ணிட்டு நேரா மேல போறான். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லயே. ஓகேங்களா? சோ இதுவே வந்து ஒரு விதமான கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் வந்து பை சைட்ல நிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிளாங்க் கை வச்சிடக்கூடாது. பி பீரியடும் மேலேயே ஹோல்ட் பண்ணுது. சி, டி, இ, எஃப், ஜி எல்லாமே என்ன பண்றான் உங்களுக்கு வேல்யூ ஏரியாவோட லோவுக்கு மேலேயே தான் ஹோல்ட் பண்றான். அந்த வேல்யூமே உங்களுக்கு எங்க தான் பில்ட் ஆகுது? ஹையர் பிரைஸ் தான் பில்ட் ஆகுது. ப்ரீவியஸ் டே விட ஹையர் லெவல்ல தான் பில்ட் ஆகுது. இது வந்து ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னு சொல்லிட்டு, சோ நான் என்ன பண்ணினேன், ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளேஸ்க்காக வெயிட் பண்ணினேன். எப்போ வந்து எனக்கு பிரைஸ் வந்து அந்த 416 ஒரு லெவல் இருக்கு இல்லையா? இஎஃப் இங்க மார்க்கெட் இறங்கிட்டு இங்க திரும்பிச்சோ, நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ட்டேன் நான் உங்களுக்கு, அந்த ரூ. 460 30 நான் வந்து என்ட்ரி போனேன். அதுக்கப்புறம் நேத்தே மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, அந்த ரூ. 466க்கும் மேல போய் முடிச்சிருந்தான். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு ஓப்பனிங்ல இருந்தே, நல்ல ஒரு மொமெண்டம் குடுத்துட்டு ஓகே ஒரு நிமிஷம் கீழ வந்துடுறேன். நல்ல ஒரு மொமெண்டம் குடுத்துட்டு ஏ, பி, சி, டி, இ எல்லாமே மார்க்கெட் வந்து நல்லா மேல சுத்திருந்தா இல்லையா? சோ நான் வந்து ஆக்சுவலா வந்து அந்த எஃப் பெர் சம்திங்ல வந்து நான் வெளிய வந்துட்டேன். அதாவது இந்த 478 சம்திங் இருந்துச்சு இல்லையா? நான் இங்க வந்து வெளிய வந்துட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வந்துட்டாலும் இப்ப வந்து எங்கலாம் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. நேத்து எப்படி மார்க்கெட் போச்சோ, சேம் பேட்டர்ன் தான் இன்னைக்கும் வந்து மார்க்கெட் போயிருக்கு. ட்ரெண்ட் கன்டின்யூ ஆவறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நம்ம வந்து பே லேட்டர் நம்ம மார்ஜின வாங்கி நம்ம ட்ரேட் பண்றோம். சோ ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ட்டேன்னா, 3-4% அந்த மார்ஜின் பேஸ் பண்ணி பண்ணதுனால, 3.4% சம்திங்ல நான் வந்து வெளிய வந்துட்டேன். ஓகேவா? சோ நீங்க கால்குலேட் பண்ணி தெரிஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட் கால்குலேட் பண்ணலாம் வாங்க. எத்தன பர்சன்டேஜ் சொல்லி நமக்கு தெரியும். இந்த பிரைஸ் ரேஞ்ச் எடுத்துட்டு ரூ. 460.30 இங்கிருந்து ரூ. 477.60 ரூ. 3.75 நம்ம 75% 3.7% நம்ம என்ன பண்ணோம் ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து ஒரு பிளான் இது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கன்டென்ட் வந்து என்கிட்ட இருந்து தேவைப்படுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அதுக்கு ஏத்த மாரி நான் வீடியோ டெய்லி மேக் பண்ணி போடுவேன். ஓகேவா? சோ வீடியோ நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.